இட்லி சுட சுட இருக்கு, ரெடியா இருக்கு, போய் சாப்பிடுங்க. இந்த படம் தனுஷ் கெட்டப் அவர் பாக்குறப்ப எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. இது ஏதோ ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு, பார்க்கலாம். அந்த பாடல்ல எப்படி இருக்கு? 2 சாங்ஸ் இருந்துச்சு, எல்லாமே ஒரு மாதிரி அந்த நாட்டுப்புற ஸ்டைல் அந்த மாதிரி இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. அந்த பாட்டு வேணா பாட முடியுமா உங்களால? பாட முடியாது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவரு டைரக்ஷன் பண்ண ராயன் படம் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு உதாரணம் இதுவே போதுமே. இட்லி சுட சுட இருக்குண்ணா, இதுக்கு மேல எதுவும் சொல்ல தேவையில்ல. இட்லி சுட சுட இருக்கு, கடையில போய் எல்லாரும் சாப்பிடுவோம். இல்ல உண்மையான கதை வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு தான் சொல்லியிருக்காரு. அதாவது பழச மறக்க கூடாது, எந்த நிலையானாலும் வந்த நிலையை மறக்க கூடாதுன்னு சொல்லி எடுத்திருக்காரு. அதான் வேலை செய்யல, அங்க போய் சாப்பிட போறாரு. தோட்டத்துல போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த 2000 ரூபா வச்சு போய் சாப்பிட்டாரு. 2 ரூபா 50 அதை வச்சு சாப்பிட்டாரு. இல்ல படம் பேரு இட்லி கடைன்னு வச்சிருக்காங்களா, அதை பத்தி நினைக்கிறீங்க? பசங்களை கூட்டு வந்தேன், 100 பேர்த்த கூட்டு வந்தேன். அவனுங்களுக்கு சாப்பாடு நாம பாக்கணும்ல. ஆமா, அது வேலையா நாங்க வெளியே சாப்பாடு தரலையா? தந்துட்டாங்கண்ணா. தந்துட்டாங்க, எல்லாரும் கொடுத்தாங்களா? எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பிரியாணி போட்டல தானே? பிரியாணி போட்டு தான். எப்படி இருந்து? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தா? ஏன் இட்லி படம்னு சொல்லிட்டு ஏன் பிரியாணி தராங்க? ஏன்னா அது படம் பேருண்ணா. பிரியாணிலாம் இல்ல, எங்க தலைவர் செம்மையா பேசினாரு, செம்மையா பண்ணாரு. இதுக்கு மேல என்னென்ன வேணும்? இல்லடா, இந்த பிரியாணி போட்டு எடுத்துன்னு போறீங்க இல்லையா? யாரு கொடுத்தது பிரியாணி போட்டலாம்? பிரியாணி போட்டோம்னா எங்க மன்றத்துல இருந்து, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன், எங்க மன்றத்துல இருந்து கொடுத்தாரு. அப்படியா? படம் நான் 10 வருஷம் படமே பாக்குறீங்க சார். ஆனா இந்த படம் இனிமேல் இப்படி ஒரு படம் வருமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு அறிவை, அதாவது அவங்க படுற அவல நிலைய ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நல்லா வச்சிருக்காங்க. இது நடிப்பு இல்லை, இது அறிவுரை. அறிவுரை, மக்களுக்கு அறிவுரை. தெளிவாயிருங்க, ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி.